ஒவ்வொரு ஆண்டும் கேரளாவின் அடர்ந்த காடுகளால் சூழப்பட்ட சபரிமலை மலையில் இலட்சக்கணக்கான பக்தர்கள் தங்கள் இதயங்களில் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் ஒன்று கூடுகின்றனர். 41 நாட்கள் அவர்கள் விரதம் இருந்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து சைவ உணவு உட்கொண்டு மனதை சுத்தப்படுத்தி தங்கள் அகந்தையை துறந்து இறை சரணாகதி அடைகிறார்கள். கருப்பு அல்லது நீல ஆடைகள் அணிந்து தலையில் இருமுடி சுமந்து காலில் செருப்பு இன்றி சுவாமியே சரணம் ஐயப்பா என்று முழங்கிக் கொண்டு அவர்கள் மலையை ஏறுகின்றனர். இந்த பயணம் உடலின் பயணம் மட்டுமல்ல, அது ஆன்மாவின் பயணம். மகர சங்கராந்தி நெருங்கும் போது எதிர்பார்ப்பு அதிகரிக்கிறது. மகர சங்கராந்தி என்பது சூரியன் வடக்கு நோக்கி தனது பயணத்தை தொடங்கும் உத்தராயணத்தின் ஆரம்ப நாளாக கருதப்படுகிறது. அந்த புனித மாலையில் மகர ஜோதி எனப்படும் ஒரு தெய்வீக ஒளி தோன்றி பக்தர்களுக்கு அருள் வழங்கும் என்று பாரம்பரிய நம்பிக்கை கூறுகிறது. மாலை இருள் மெதுவாக மலையை மூடும்போது ஆயிரக்கணக்கான கண்கள் வானத்தை நோக்கியும் தூரத்தில் உள்ள பொன்னம்பலமேடு மலையை நோக்கியும் திரும்புகின்றன. ஒரு அமைதி பரவுகிறது. இதயங்கள் வேகமாக துடிக்கின்றன. பின்னர் இருள் சூழ்ந்த வானத்தில் ஒரு பிரகாசமான ஒளி தெரிகிறது. பல தலைமுறைகளாக அந்த ஒளி ஐயப்பனின் தெய்வீக சந்நிதியாக கருதப்படுகிறது. ஆனால் அறிவியல் பார்வையில் மகர ஜோதி என்றால் என்ன? விண்வெளி அறிவியலின் அடிப்படையில் மகர ஜோதி என்பது சீரியஸ் எனப்படும் நட்சத்திரத்துடன் தொடர்புடையது. சீரியஸ் என்பது இரவு வானில் மிக அதிகமாக ஒளிரும் நட்சத்திரம். ஜனவரி மாதம் நடுப்பகுதியில் பூமி சூரியனை சுற்றும் தனது சுழற்சியில் ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைகிறது. அதன் காரணமாக நமது பார்வை கோணம் மாறி சீரியஸ் மாலை நேரத்தில் தெளிவாக கேரளா வானில் தெரிகிறது. இது திடீரென நிகழும் அதிசயம் அல்ல, ஒவ்வொரு ஆண்டும் நிகழும் இயற்கையான விண்வெளி நிகழ்வு. பண்டைய காலங்களில் மனிதர்கள் வானத்தை கவனித்து கிரகங்களின் இயக்கத்துடன் தங்கள் ஆன்மீக நிகழ்வுகளை இணைத்தனர். ஆகவே பக்தர்கள் வானத்தில் அந்த ஒளியை காணும்போது அவர்கள் 1000 ஆண்டுகளாக தொடர்ந்து நிகழும் ஒரு விண்வெளி நிகழ்வை தான் கண்டு கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் கோவிலில் தீபாராதனை முடிந்த பின் தூரத்தில் உள்ள பொன்னம்பலமேடு மலையில் ஒரு தீ ஏற்றப்படுகிறது. அதுவே மகர விளக்கு என அழைக்கப்படுகிறது. இது ஒரு பாரம்பரிய சடங்காக அதிகாரப்பூர்வமாக ஏற்றப்படும் தீ. இது தானாக உருவாகும் அற்புத தீ அல்ல, அது மரபு வழி நடைபெறும் சடங்கு. காலப்போக்கில் வானில் தெரியும் நட்சத்திரமும் மலையில் ஏற்றப்படும் தீயும் ஒன்றாக கலந்த நம்பிக்கையாக மாறின. ஒருவருக்கு அது விண்வெளி அறிவியல், மற்றொருவருக்கு அது பாரம்பரியம். ஆனால் கோடிக்கணக்கான மக்களுக்கு அது ஒரு ஆன்மீக அனுபவம். ஏனெனில் 41 நாட்கள் விரதம் இருந்து காடுகள் கடந்து சிரமங்களை தாண்டி வந்த பின் அந்த இருள் சூழ்ந்த நொடியிலே ஒளி தோன்றும்போது அது நட்சத்திரமாகவும் இல்லை, தீயாகவும் இல்லை, அது நம்பிக்கையாக மாறுகிறது. அறிவியல் பூமியின் சுழற்சி, கிரகங்களின் நிலை, ஒளியின் தோற்றம் அனைத்தையும் விளக்க முடியும். ஆனால் அந்த நொடியிலே பக்தரின் கண்களில் நிரம்பும் கண்ணீரை அளவிட முடியாது. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றாக ஜெபிக்கும் அதிர்வை கணக்கிட முடியாது. அது உணர்ச்சியின் உச்சம். இருள் சூழ்ந்த அந்த புனித மலைகளில் 1000 கண்கள் ஒரே திசையில் காத்திருக்கின்றன. அந்த ஒளி தோன்றும் ஒரு நொடியிலே கண்ணீர், நம்பிக்கை, பக்தி அனைத்தும் ஒன்றாக கலக்கின்றன. அது ஒரு நட்சத்திரமா அல்லது ஒரு சடங்கு தீயா? அது முக்கியமல்ல. அந்த நொடி அவர்கள் வானம் திறக்கிறது என்று உணர்கிறார்கள். சபரிமலையில் எரியும் அந்த ஒளி மலையில் மட்டும் இல்லை, அது கோடிக்கணக்கான இதயங்களில் எரிகிறது. அந்த நம்பிக்கை உயிரோடு இருக்கும் வரை மகர ஜோதி ஒருபோதும் மறையாது. சுவாமியே சரணம் ஐயப்பா